ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை ஒருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 19/1/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தை மாதம் 6ஆம் நாள் உத்தராயணம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:35க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 8:37 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:39 வரை சோபனம், பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 8:37 வரை தைத்துலம், பின்பு இரவு 9:35 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:34 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று மாலை 6:37 வரை அவிட்டம், பின்பு சதயம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று மாலை 5:20 வரை உயிரற்றவை, பின்பு அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கும்ப ராசி. மாலை 6:37 வரை அவிட்டம், பின்பு சதயம். இன்றைய நாளுக்கான பண்டிகை திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபாடு செய்து வர செல்வ சேர்க்கை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள் தேய்பிறை சஷ்டி விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. மற்றும் சுப முகூர்த்த தினம். வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர, வாஸ்து தோஷங்கள் அகல, கட்டிய வீட்டில் நிம்மதியாக வாழ, வீடு கட்ட துவங்க இருக்கக்கூடிய தடைகள் நீங்க ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, பசும்பால், பசும் தயிர், கரும்பு சாறு, தேங்காய் பால், பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்வது, பல வகை வர்ண நிறங்களில் உள்ள பழ வகைகள் இதனை கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயம் இல்லை. வடபழனி ஆண்டவனே வல்வினையை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனே எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தாய் யமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று வழிபட்டால் நிச்சயம் சகல பிரச்சனைகள் கர்ம வினைகள் குறையும். ஏழை எளியவர்கள் யாராவது ஒருவர் வீடு கட்டி கொண்டிருந்தால் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார உதவியோ அல்லது செங்கல் வாங்கி கொடுப்பது, சிமெண்ட் வாங்கி கொடுப்பது, கட்டுமானத்திற்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது நீங்கள் வீடு கட்டக்கூடிய விஷயங்களில் தடைகள் இருந்தால் அவை தவிடு பொடியாக்கும். இவை மிக எளிமையான பரிகாரமும் கூட. ஆக இயலாதவர்களுக்கு வீடு கட்ட உதவி செய்யுங்கள். அதே போல சீக்கிரமாக வீடு கட்ட வேண்டுமானால் விநாயகப் பெருமானுடைய சிலை எங்கேயாவது இருக்கும் பட்சத்தில், அதாவது ஆலமரத்திலோ அரச மரத்திலோ அல்லது ஏதாவது ஒரு கோவில்களிலோ கூரை கொட்டகை இல்லாமல் வெயிலில் பிள்ளையார் இருந்தால் அவருக்கு ஒரு சின்ன ஓலையாக பின்னி நிழல் கொடுங்கள், கூரை போல கட்டுங்கள். அப்படி செய்யும் பட்சத்தில் சீக்கிரமாக வீடு இல்லாதவர்களுக்கு கூட வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? நாட்டிய பயிற்சி மேற்கொள்ள சிறந்த நாள், கட்டிட பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், அபிஷேகம் செய்வதற்கு சிறந்த நாள், சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:50 முதல் மதியம் 1:34 வரை மேஷ லக்னம்.
1:35 முதல் 3:37 வரை ரிஷப லக்னம். 3:38 முதல் 5:48 வரை மிதுன லக்னம். 5:49 முதல் 7:57 வரை கடக லக்னம். 7:58 முதல் 9:58 வரை சிம்ம லக்னம். 9:59 முதல் 11:59 வரை கன்னி லக்னம். 12 மணி முதல் காலை 2:04 வரை துலாம் லக்னம். 2:05 முதல் காலை 4:15 வரை விருச்சக லக்னம். 4:16 முதல் 6:23 வரை தனுசு லக்னம். 6:24 முதல் காலை 8:21 வரை மகர லக்னம். 8:22 முதல் 10:04 வரை கும்ப லக்னம். 10:05 முதல் 11:45 வரை மீன லக்னம். ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவானை வணங்குங்கள். அதிலும் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை பெரும் ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் 12 ராசிக்காரர்களும் சிவசூரிய பகவான் வழிபாடு செய்வது நல்லது. அதே போல சூரிய பகவானுக்கு ஒரு தாமிர தட்டில், அதாவது காப்பர் தட்டில் கோதுமை வைத்து அதில் 5 தீபங்கள் ஏற்றி ஆரத்தி எடுத்து வழிபாடு செய்தால், விரதங்களை அனுஷ்டிப்பதால் சூரிய பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக சித்திக்கும். ஜாதகத்தில் எப்பேற்பட்ட குறைகள் இருந்தாலும், சூரியன் பலம் இழந்திருந்தாலும், இந்த பூஜைகளையும் இந்த பரிகாரங்களை செய்யும் பொழுது சூரியன் பலம் மிக்கவராக வருவார். அவர்களுடைய அனுகிரக பார்வை உங்கள் மீது விழும். ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்வது விசேஷம். அதிகாலை பொழுது செய்யலாம், அல்லது சூரிய ஓரையான காலை 6 முதல் 7 மணிக்குள்ளாகவும் பாராயணம் செய்யலாம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை, ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான ஹோரை. 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது தேய்பிறை சஷ்டி திதி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தேய்பிறை சஷ்டி நாள் என்பது மிக விசேஷமானது. அது மட்டுமல்ல, சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். முருகப்பெருமான் அக்னிபுத்திரன். சிவபெருமான் அவர்களுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவர் என்பதால் அக்னிபுத்திரனாக, அக்னி மைந்தனாக போற்றப்படக்கூடியவர். ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் தேய்பிறை சஷ்டி திதி வந்துள்ளது விசேஷமானது. இந்த நாள் வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருப்பவர்கள் முருகப்பெருமானை ஏதாவது ஒரு கோவில்களுக்கு சென்று தரிசித்து வழிபட்டு வர சகல வேலைகள், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். வாஸ்து குறைபாடுகள் அகலும். உங்களுடைய ராசிக்கு என்ன பலன்? 2ஆம் வீடான வாக்குஸ்தானத்தில், தனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், 3ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், 6ஆம் இடமான ருணரோக சத்ருபாவகத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான், 9ஆம் இடத்தில் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம், தசமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் லாபத்தில், 2ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானும் அவரோடு சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம், விரயத்தில் ராகு பகவான் என இந்த நாள் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் கடலில் குளிப்பது என்பது நல்லது. அப்படி கடலுக்கு போக முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே ஒரு கைப்பிடி கல் உப்பு, சற்று எலுமிச்சை சாறு, அதாவது அரை முடிய ஒரு முழுமையான எலுமிச்சை சாறு இட்டு சற்று மஞ்சள் இட்டு ஸ்நானம் குளிப்பதால் சகல கண் திருஷ்டிகள் தீரும், எதிர்மறை எண்ணங்கள் அகலும், எதிர்மறை சக்திகள் விலகும், நேர்மறையான சிந்தனைகள் உண்டாகும், கண் எரிச்சல்,
மற்றும் பொச்சரிப்பு போன்ற விஷயங்கள், உங்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய இடர்கள் நீங்கும். ஆக ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு வலிமை மிக மிக அதிகம். ஆகவே இந்த நாள் திருஷ்டி கழிப்பது விசேஷமானது. மேஷராசி அன்பர்களே, இது போன்ற ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான அந்தந்த நாளுக்குரிய சிறப்புக்குரிய பரிகாரங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த நாள் வேலைகளில் சில விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தலைமை அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் முதலில் அவர்களுடைய கருத்துக்களை முழுமையாக கேட்டு பெறுங்கள். உங்களுடைய எண்ணத்தினுடைய புரிதல்களை பிறகு சொல்லலாம். விருப்பங்கள் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள், குடும்பத்தாரை மிகுந்த மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பார்த்து கொள்வீர்கள். புதுமையான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு. மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான எண்ணத்தை ஸ்திரமாக்கிக் கொள்வீர்கள். நிலையாக படிக்க வேண்டும் என்கிற ஆசை உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். வருமானம் திருப்திகரமாக அமையும். வெளியூர்களிலிருந்தோ வெளிநாடுகளில் இருந்தோ வரவேண்டிய நற்செய்திகள் மற்றும் சில பரிசு பொருட்கள் உங்களுக்கு வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற திட்டங்கள் கைகூடும். பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சார்ந்த விஷயங்களில் நாட்டம் மிகுதியாக்கும். வரக்கூடிய பண்டிகை கொண்டாட்டங்கள் மற்றும் வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு, முகூர்த்தங்களுக்கு சில பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். திருப்திகரமான சூழல் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும். இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருப்பீர்கள். குழந்தைகளால் நன்மைகள் விளையும். எதிர்பார்த்தபடி சில பண வரவுக்கு இடம் உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறார். எண்ணங்கள் உங்களுக்கு வெற்றியை நோக்கிய சிந்தனைகளை பெருமளவு இருக்கும். இருந்தாலும் அதனை சாதித்து முயற்சி செய்யுங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரையில் சுப காரியங்களை செய்யலாம். சொத்து மற்றும் அதை சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அலுவலக வேலைகள், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தாய்மாமனுடைய ஆதரவு பல நிலைகளில் திருப்தியை கொடுக்கும். தாய்மாமன் இடத்தில் தொழில் ரீதியாக சில வேலைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. புதுமையான விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். நண்பர்களுடைய ஆசை என்ன என்பதை கேட்டு அறிந்து அவர்களுடைய பிறந்த நாளோ திருமண நாளுக்கோ சில பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமானவர்களுக்கு தேவையானதை நிறைவேற்றி வைக்கக்கூடும். பண வரவுக்குண்டான நாள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. சிவசூரிய பகவானை வழிபடுங்கள். அதே போல கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். வேலும் மயிலும் துணை என பிரார்த்தனை செய்யுங்கள். வடபணி ஆண்டவனை வல்வினையை போக்கிடுவீர். ஏழுமலை ஆண்டவனை எத்திக்கும் காத்திடுவீர். ஏழ்மை அகற்றிய கந்தா யமபயம் போக்கிடுவீர். அசையாத நெஞ்சத்துள் அறிவாக நின்று அருள்வாய் முருகா என்று முருகப்பெருமானை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகள் வந்து சேரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலை. 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. 5ஆம் பதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான். அதே போல ராசினுடைய 9ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவான். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் லாபத்தில்.
இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த நாள் தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானுக்கு 6 தீபங்கள் ஏற்றலாம். அதிலும் வெற்றிலை தீபங்கள் ஏற்றுவது விசேஷம். உங்களால் முடிந்தால் வீட்டிலும் செய்யுங்கள், அல்லது கோவில்களுக்கு சென்று மாலை நேரத்திலும் தீபங்கள் ஏற்றலாம், காலை நேரத்திலும் ஏற்றலாம். இந்த நாள் உங்களுடைய வீடு நல்ல விதமாக அமைந்திட, கட்டக்கூடிய பணிகள் தடைகள் ஏதும் இல்லாமல் சிறப்பாக நல்ல வீடு அமைந்திட, அந்த பூமி நல்ல விதமாக அமைய, கட்டக்கூடிய வீடு தெய்வீக சக்தியோடு தெய்வீகத்தினுடைய அம்சமாக திகழ்ந்திட முருகப்பெருமானை வணங்குங்கள். தொடர்ந்து 6 சஷ்டி, அதாவது தேய்பிறையிலோ வளர்பிறை நாட்களிலோ தொடர்ந்து வழிபடுபவர்களுக்கு இடம் வீடு இல்லாதவர்கள் கூட இட பிராப்தம் கிட்டும். ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் தேய்பிறை சஷ்டி வருவது விசேஷமானது. அக்னி மைந்தன், அக்னி புத்திரன் முருகப்பெருமான், ஆக சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றியவர். ஆகவே ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் முருகப்பெருமானை வணங்குங்கள். நிச்சயம் சிவசூரிய பகவானோடு வழிபாடு செய்தால் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும், சொத்துக்களினால் வரக்கூடிய சங்கடங்கள் அகலம், வீட்டில் இருப்பவர்களுடைய குணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும், புதுவிதமான எண்ணங்கள் சிந்தனைகள் இறக்கும், உங்களை சுற்றி நல்ல விதமான எனர்ஜி உண்டாகும். சாதாரணமான வேலைகளை கூட மிக அழகாக செய்ய வேண்டும், ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஒரு வேலையாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் மட்டும் அதிகரிக்கலாம். முயற்சிகள் மேம்படும் நாள். உடனிருப்பவர்கள் பற்றிய விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள், பூர்வீக சொத்துக்களினால் எதிர்பார்த்தபடி இந்த நாள் லாபம் கிடைக்கும். வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும், அந்யுன்யம் உண்டாக்கும். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். தந்தையின் முகாந்திரமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பூர்வ புண்ணியத்தின் அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டில், அதோடு சுகஸ்தானம், வீடு மனை வண்டி வாகனம் இதற்குண்டான பாவகத்தின் அதிபதியான சூரிய பகவானும் இருப்பதால் நிச்சயம் தந்தை வழியில் அல்லது உங்களுடைய தந்தை வழி முன்னோர்களுடைய வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஆகவே பூர்வீக சொத்துக்களினால் எதிர்பார்த்தபடி நல்ல லாபம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் ஏற்புடையதாக இருக்கும். எதிர்பார்த்தபடி அனுகூலமான பலன்கள் கிட்டும். மன அமைதியோடு இருங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அல்லது செய்வது நல்லது. புதிய வீடு மனை வாகனம் ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை நல்லது. மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். மகிழ்ச்சியான நாளாக மனதில் அமைதி இருக்கும். குடும்ப ஒற்றுமை உண்டாக்கும். உங்கள் துணைவர் வழியில் நல்ல செய்திகள் கிட்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே நடக்கும். முயற்சிகள் மேம்படும். நன்மைகள் விளையும் நாள். எதிர்பார்த்தபடி பொன்பொருள் ஆபரணங்கள் வந்து சேரும். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். நிச்சயம் நல்லதே உண்டாக்கும். லாபகரமான நாள். நன்மைகள் விளையும். சாந்தம், மனதில் அமைதி உண்டாக்கும். ஏற்றம் நிறைந்த நாளாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் அதிக கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பரிவாக இருக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள் தேய்பிறை சஷ்டி திதி. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான், ராசியினுடைய அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அதே போல பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், 10ல் ராகு பகவான், விரயத்தில்
குரு பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும், நன்மைகள் விளையும். ராசியினுடைய 4வது வீடு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான். சந்திரன் என்பவர் மனோகாரகன், தாய்க்குண்டான அதிபதி. 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடமான சுகஸ்தானம், வீடு, மனை, வண்டி, வாகனம் இது சார்ந்த விஷயங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ஒரு சிலருக்கு வண்டியை புதுப்பிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் எழலாம், அல்லது பழைய பொருட்களை மாற்றி புதியதாக வாங்க வேண்டும் என்கிற சிந்தனைகள் இருக்கும். மிதுன ராசி அன்பர்கள், இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு ஏற்றபடி பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் திட்டமிடல் என்பது நல்லது. தினந்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் கேட்கும் பொழுது அதற்கான அதீத பலன்களையும் நீங்கள் பெற முடியும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் மனதில் நிம்மதியோடு மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். வெளியூர்களில் இருந்து உங்களுடைய சொந்த ஊருக்கு பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். எதிர்பார்த்தபடி குழந்தைகளுக்கு நல்ல செய்திகள் வரும். வேலை வாய்ப்புக்காகவோ அவர்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ ஏதோ ஒரு விதமான நன்மைகள் நிச்சயம் பிறக்கும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு நன்மைகள் விளையும் நாள். இது நாள் வரையில் இருந்த பொருளாதார நெருக்கடிகள் தீரும். உத்தியோகத்தில் சாதகமான நல் வாய்ப்புகள் அமையும். மனதில் எண்ணிய வேலைகளை திருப்திகரமாக முடிப்பீர்கள். உடல் நலம், மனநலம் இரண்டுமே சீராகும். தாய் தந்தையருடைய ஆதரவினை பெறுவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு இருக்கும். ராசிக்கான சுபகிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம் பகை ராசிகள், விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரேஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆரோக்கியம் மேம்படும், நன்மைகள் விளையும். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வெளியிடங்களில் பேர் புகழ் அதிகரிக்கும். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த தினத்தில் செய்வது தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் அதிலும் ஞாயிற்றுக்கிழமை தினம் விளக்குகள் ஏற்றி வழிபடுங்கள். பொதுவாக ராகுகால நேரமான 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக ஸ்ரீ துர்கேமனுடைய ஒருவரி மந்திரம், சக்தி வாய்ந்த மந்திரம், ராஜ மந்திரம் ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபட்டால் போதுமானது. ஆதாயங்கள் உண்டாக்கும், நெருக்கடிகள் தீரும், வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். ஆர்வங்கள் இருக்கும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். நெருக்கடியான நிலைகள் மாறும். இந்த நாள் நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும்போது கடகராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? கடகராசினுடைய சித்தர் பெருமானை வணங்குங்கள். அதிபதியான சந்திர பகவானை வணங்குவது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கடகராசி அன்பர்களே, அதிபதியான சந்திர பகவான் முயற்சி ஸ்தானமான இளைய சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் கேத்து பகவானோடு. களத்திர ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் ராகு பகவான், லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை, விரயத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். உங்கள் துணைவருடைய தந்தையின் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும்.
எதிர்பார்த்தபடி லாபங்கள் வரும், பலன்கள் கிடைக்கும். இதுநாள் வரையில் இருந்த சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள், வீண் தகராறுகள், வீண் பேச்சுக்கள் இவையெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு உண்டு. செய்கின்ற வேலைகளில் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு லாபமாகவே அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கையின் நிலையை உயர்த்தி கொள்வதற்கான சூழ்நிலைகள் அமையும். கடகராசி அன்பர்களே, மனதில் தெளிவிருக்கும், தள்ளிப்போன வேலைகள் கைகூடும். ஒப்பந்தங்கள் செய்வது, கையெழுத்திடுவது, பேச்சுவார்த்தையை நடத்துவது, புதியதொரு வியாபாரம் சார்ந்த பேச்சுக்களை துவங்குவதற்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். மனதில் நிம்மதியும் சுகம் நிறைந்த நாள். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் நல்லதொரு சூழ்நிலைகள் உருவாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். மனக்குழப்பங்கள் நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சீராக்கும். உங்களுடைய அணுகுமுறையில் மாற்றங்கள் இருக்கும். புதிய விஷயங்களை கையாளுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று சிவசூரியான பகவானை வழிபடுங்கள். அதே நேரத்தில் தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானையும் விரதங்களை அனுஷ்டித்து வழிபடுவதால் பல நிலைகளில் நன்மைகள் இருக்கும். காலதாமதமான வேலைகள் விறுவிறுப்பாகும். சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாள். பொருளாதார ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மாணவ மாணவிகளுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஒப்பந்தங்கள் சாதகமாக்கும். சுகம் நிறைந்த நாள். சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர வழிவகை கிடைக்கும். நகர்ந்து போனவர்கள் கூட மீண்டும் வரலாம். தள்ளிப்போன வேலைகள் கைகூடி வரும். கையெழுத்து விதமான விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியையும் சந்தோஷத்தையும் தரும். பெரியவர்கள் முன்னிலையில் சில வேலைகள் ஒப்பந்தங்கள் செய்வது நல்லது. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. இந்த நாள் முருகப்பெருமானை வணங்குவதற்கு ஏற்ற நாள், உகந்த நாள். கஷ்டங்கள் தேய்ந்து போக இரவு நேரத்தில் விரதங்களை, உபவாசத்தை அனுஷ்டிப்பது மிக நல்லது. பகலில் சாப்பிட்டாலும் இரவு நேரத்தில் ஒரு பொழுதாக இருக்க வேண்டும். இரவு நேரத்தில் எந்த விதமான உணவுகளையும் எடுத்துக்கொள்ளாமல் விரதங்களை அனுஷ்டிப்பது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும். அதிலும் தேய்பிறை சஷ்டி காலங்களிலும் மற்ற தேய்பிறை அஷ்டமி காலங்களில் இது போன்ற நாட்களில் இரவு நேரத்தில் உணவு உண்பதை தவிர்த்து விடுங்கள். கண்ணுக்கு தெரியாத சில பிரச்சனைகள் தீருவதை நீங்களே உணரலாம். முருகப்பெருமான் அக்னி புத்திரன், அதாவது அக்னி மைந்தன். சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் பிறந்தவராக சிவபெருமான் அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர். அவருடைய நெற்றிக்கண்ணில் உதித்த முருகப்பெருமானும் அக்னி மைந்தனே. ஆக சிம்மராசி அன்பர்கள், நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் இரவு நேரத்திலும் உபவாசம் இருக்கலாம். அதே போல நேரம் இருப்பவர்கள் பகல் பொழுதிலும் உபவாசம் இருந்து விரதங்களை அனுஷ்டித்து நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய வழிகளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்? 2ஆம் வீடான குடும்பம், தனஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான். 6ஆம் வீட்டில் சூரிய பகவான் அதிபதி, அவரோடு 2ஆம் வீட்டு அதிபதி சஞ்சாரம். களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான். 10ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரநிலை. லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என்கிற சஞ்சாரம் இருக்கிறது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 9க்கும் அதிபதியானவர். பாக்கியத்தினுடைய அதிபதியாக அமைகிறார். ஆகவே சிம்மராசி அன்பர்கள், பண ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நஷ்டங்கள் தீரும். இதுநாள் வரையில் இடம், வீடு, மனை, நிலம் சார்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்காத போது இந்த நாள் கிடைப்பதற்கான சூழல்கள் அமையும். பெரியவர்கள் பெற்றோர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள்.
கையில் பணப்புழக்கம் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. இதுநாள் வரையில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் நில ரீதியாக, பண ரீதியாக, குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்குவதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். விலகி இருந்தவர்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோக வேலைகளில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இதுநாள் வரையில் விரயத்தில் இருந்த 9ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில், மூத்த சகோதர சகோதரி பாவகத்தில், மேற்கல்விக்குண்டான பட்டய படிப்பு, உயர்நிலை படிப்பு சார்ந்த பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக நிலம் சம்பந்தமான ஆர்கிடெக்ட் மற்றும் டிப்ளமா இன்ஜினியரிங் படிப்பவர்கள், எர்த் எனர்ஜி தொடர்பான துறைகளில் படிப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிட்டும். புத்தி கூர்மை அதிகரிக்கும். எதையும் தைரியமாக முன்னெடுத்து செல்வீர்கள். சிம்மராசி அன்பர்களே, வெற்றி நிறைந்த நாள். இழுபறிகள் தீரும். ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்கும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய வேலைகளை மிக பொறுப்போடு அழகாக நடத்தி முடிப்பீர்கள். பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும். குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மகிழ்ச்சியையும் நல்லதொரு புரிதலையும் தரும். அன்பு அதிகமாகும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல் வரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது. முக்கியமாக யமகண்ட நேரத்தில் ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வதோடு தோப்பு கரணம் இடுவது நல்லது. சில பிரச்சனைகள் குறைந்து வரும். சாதகமான சூழல்கள் இருக்கும். பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்கங்கள் தீர. மனம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. சிந்தனைகள் மேம்படும். சுய விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். சுதந்திரமாக இருப்பீர்கள். விலகி இருந்தவர்கள் பற்றி எண்ணங்கள் அதிகமாகும். வழக்கு தொடர்பான பணிகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்குண்டான வழிமுறைகள் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. இழுபறிகள் மறையும். வெற்றி நிறைந்த நாளாகும். பொறுப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் நல்ல உயர் நிலைக்கு வருவீர்கள். இந்த நாள் யோகங்கள், க்ஷேமங்கள், லாபங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, தேய்பிறை சஷ்டி திதி, முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். ராசியிலேயே சந்திர பகவான், கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். மதிமமான பலன்கள் தான், பெரிய எதிர்பார்ப்புகள் வேண்டாம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு லாபத்தின் அதிபதி கேத்து பகவானோடு இணைந்தே இருக்கிறார். மனம் சார்ந்த சங்கடங்கள் இருக்கும். பழைய பிரச்சனைகள் பற்றிய எண்ணங்கள் மனதில் இருக்கும். தீர்வு என்பது காணப்படாது. குழப்பவாதியாக இருப்பீர்கள். தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்தால் மட்டுமே உங்களால் ஓரளவிற்கு தெளிவாக இருக்க முடியும். அது மட்டுமல்ல, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய புரிதல்களோடு இருக்கக்கூடும். கவனமாக பேசுங்கள். காரணம், 2ஆம் வீட்டு அதிபதி வாக்கு தனஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்துருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2க்கும் 9க்கும் அதிபதியானவர் சுக்கிர பகவான். ஆகவே கன்னிராசி அன்பர்கள் பேசக்கூடிய விஷயங்களில் நிதானம் தேவை.
பேச்சினால் கடன் வரலாம், பேச்சினால் வம்பு வழக்கு வரலாம், பேசக்கூடிய விஷயங்களினால் பிரச்சனைகள் வரலாம், பேச்சினால் உங்களுக்கு பகை உண்டாகலாம். மிக மிக ஜாக்கிரதையாகவே இருங்கள். தம்பதியர்கள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருப்பதற்கு ஏற்ற நாளாக அமைவது என்பது குறைவு. குடும்ப நபர்களிடத்திலும் சரி அனுசரித்து செல்ல வேண்டும். நேர்மறையான எண்ணங்களோடு இருங்கள், உணர்ச்சி வசப்படாதீர்கள். கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் உங்கள் மனதில் தோன்றுவதை அப்படியே பேச வேண்டாம். பணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக சிக்கனமாக இருக்க வேண்டும். உறவுகளுடைய வருகை காரணமாகவோ அல்லது உங்களுடைய தேவைக்காக பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் அவர்களுடைய தேவைகளுக்காக சில பணம் செலவு செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவீர்கள். சில நேரம் குடும்பத்திற்காக விரயங்களும் இருக்கும். கன்னிராசி அன்பர்களை, வெளியூர்களுக்கு பயணிப்பவர்களுக்கு அனுபவங்கள் இருக்கும். கடன் தொடர்பான சிந்தனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். வளர்ச்சி நிறைந்த நாள். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். சாப்பிடக்கூடிய உணவில் கட்டுப்பாடு என்பது தேவை. வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களில் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மனச்சோர்வு இருக்கும், நீங்க இறை வழிபாடு செய்வது, சந்திர பகவானை வணங்குவது, சூரிய பகவானை வணங்குவது சிறந்தது. மனக்கவலைகள் இல்லாமல் இருக்க பார்த்து கொள்ளுங்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். சந்திர பகவானை வணங்குங்கள். கனிவு என்பது வேண்டும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடத்தில் பொறுமையாக பேசுங்கள். நெளிவு சுழிவுகளை தெரிந்து கொண்டு நடப்பது அவசியம். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை மைந்தனான முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் தேய்பிறை சஷ்டி திதி. சித்திரை நட்சத்திரக்காரர்களை முருகப்பெருமானை வெற்றிலை தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். நல்லது நடக்கும், அனுபவங்கள் கிடைக்கும். மேன்மையை நோக்கி பயணிப்பீர்கள். நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். வெளியூர் தொடர்பான விஷயங்களுக்கு பற்றி எண்ணங்கள் அதிகரிக்கும். ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள் தேய்பிறை சஷ்டி திதி. கோச்சாரத்தினுடைய அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது முருகப்பெருமானுடைய அருள் வேண்டி விரதங்களை அனுஷ்டியுங்கள். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடன் நீங்கும். மனக்குழப்பங்கள் அகலும். நேர்மறையான எண்ணத்தோடு இருப்பீர்கள். விவசாயம் சார்ந்த விஷயங்களுக்கு துணையாக இருக்கக்கூடும். துலாம் ராசி அன்பர்களை, ராசிக்கு 4ஆம் வீடான சுகஸ்தானம், வீடு மனை வண்டி வாகனத்திற்குண்டான தாய்க்குண்டான பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், 6ஆம் இடத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது துலாம் ராசி அன்பர்களே, செய்யக்கூடிய விஷயங்கள் மிக மிக கவனம், பொறுமை, நிதானம் தேவை. எந்த ஒரு விஷயத்தையும் தன்னிச்சையாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருந்து கொண்டே இருக்கும். பலரும் இருந்தாலும் கூட நீங்கள் ஒருவராகவே சாதிக்க வேண்டும் என்கிற தன்மையோடு இருப்பீர்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பது போல சில வேளைகளில் உங்களுக்கு சோர்வுகள் இருக்கும், அசதிகள் இருக்கும், காலதாமதங்கள் இருக்கும். இருந்தாலும் அதனையெல்லாம் ஓவர்டேக் செய்வது போல மாற்றங்களை விரும்புவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கையினுடைய முறை மிக எளிதாக இருக்கும். லைஃப் இஸ் ஈஸி என்பது போலவே இருக்கும். கஷ்டங்கள் இருக்காது.
மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இருக்கக்கூடிய சில விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும், ஒரு விதமான படிப்பின் மீதான ஆசை இருக்கும். சிகை அலங்காரம் ஹேர் ட்ரெஸ்ஸஸ் செய்பவர்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்கள் உதயமாகும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் பார்த்து கொள்ளுங்கள். உணவின் மீதான கவனம் தேவை. விவசாயம் செய்பவர்கள், உணவு விற்பனை செய்பவர்கள் அல்லது நீர் ஆதாரத்திற்காக வேலை பார்ப்பவர்கள் பணிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதையும் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழலில் தான் இருப்பீர்கள். உடல்நலம் மனநலம் இரண்டிலுமே அக்கறை தேவை. எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும். அந்த தருணத்தில் குளிக்கும் பொழுது ஒரு படி கல் உப்பு போடுவது, எலுமிச்சை சாற்றை பிழிந்து அதன் பிறகு ஸ்நானம் செய்யலாம். அப்படி செய்வது மிகவுமே நல்லது. சகல கந்திருஷ்டிகள் தோஷங்களை போக்கும். ஆக்கப்பூர்வமான நாளாகவும் அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நெருக்கடிகள் இருக்கும். பண தேவைகள் அதிகரித்து கொண்டே போக்கும். திடீர் செலவுகள் வர வாய்ப்புகளும் இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. புரிதல்கள் உண்டாகும். மறைமுகமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். அசதிகள் இருக்கும். காலதாமதங்கள் உண்டாக்கும். சோர்வுகள் இருக்கும் நாள். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான். வழிபாடு நல்லது. ஆர்வம் ஏற்படும். புரிதல் இருக்கும். ஆக்கப்பூர்வமான நிலையில் இருப்பீர்கள். தனிமை சம்பந்தமான விஷயங்களில் ஏற்றங்கள் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி என்பவர்கள் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள் தேய்பிறை சஷ்டி திதி. சஷ்டி என்பது 6ஆம் நாளை குறிக்கும். அதே போல தை மாதத்திலும் 6ஆம் நாள். சூரிய பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக அமைகிறார். வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகளில் இருப்பவர்கள் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி தேதி நாளில் விரதங்களை அனுஷ்டிப்பது இடம் வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகளை போக்கும். ராசிக்கு 2ஆம் வீட்டு மற்றும் 5ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு களத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். விருச்சிக ராசி அன்பர்களே, 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. அலுவலக வேலைகளில் மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். பிறருடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய நிறைய மெனக்கெட வேண்டியிருக்கும். ராசியினுடைய முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். சுகஸ்தானம் என்பது அர்த்தாஷ்டம சனி. அதிலேயே 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமை உணர்வோடு இருப்பது அவசியம். மனச்சோர்வுகள் விலகும். கவலைகள் நீங்கும். இணையம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகும். படிப்பு ரீதியாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். பயணங்கள் மேம்படும். பொது விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பெருமளவு நன்மைகள் பிறக்கும் நாள். வீட்டில் இருப்பவர்களால் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலம் நல்ல விஷயங்கள் நடக்கும். வெளிநாடுகள் வெளியூர்களில் இருந்து சுப செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான சூழ்நிலைகள் இருக்கும். அலுவலக வேலைகளில் உத்தியோகத்தில் உயர்ந்த மதிப்பினை பெறுவீர்கள். தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு இருக்கும். நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் இருக்கும். இருந்தாலும் அதனை முழுமையாக கேட்டு பயன்படுத்துவீர்கள். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதில் நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராகும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும்
சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள், நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. அதிர்ஷ்டங்கள் இறக்க, மதிப்பு மரியாதைகள் கூட கௌரவமாக கொண்டு செல்வீர்கள். பிறருடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு உண்டு. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும், கௌரவமாக இருந்து வேலைகளை முடிக்கக்கூடும், அபிவிருத்திக்கான சூழ்நிலைகள் அமையும். அனுஷ நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. நல்ல ஆதரவுகள் கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். நல்ல பள்ளியில் படிக்கக்கூடிய யோகங்களும் உங்களுக்கான அதற்குண்டான விஷயங்கள் நடக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. பயணங்கள் மேம்படும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். அதிர்ஷ்டகரமான நிறம் நீல நிறம். மனச்சோர்வுகள் இருக்கும். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், நிச்சயம் நல்லது நடக்கும். மனச்சோர்வுகள் நீங்கும். ஆர்வம் அதிகரிக்கும். நெட்டு சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு இணையம் சார்ந்த ஆர்வங்கள் உண்டாகும். அதை படிக்கக்கூடியவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக அமைப்புப்படி இந்த நாளுக்கான பலன்களை பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள் தேய்பிறை சஷ்டி திதி. இந்த நாள் முருகப்பெருமானை வணங்குபவர்களுக்கு நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். உங்களுடைய பேச்சுக்கள் எப்பொழுதும் பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகளில் இருக்கும். நல்லதொரு வருமானத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணங்கள் உருவாக்கும். அரசாங்க வேலையில் பணிபுரிபவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். அதிலும் கணக்கு துறை சார்ந்த விஷயங்களில் இருப்பவர்கள், நிர்வாகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு ஆதரவு கிட்டும். குடும்ப சூழ்நிலைகள் சீராகவே அமையும். பாக்கியத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். அதே போல தந்தையினுடைய தொழிலை எடுத்து செய்பவர்களுக்கு வருமானம் கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கும். பூர்வ புண்ணிய பலன்கள் பெறுவதற்குண்டான நாளாகும். 3ஆம் வீட்டில் சனி பகவான், சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை. அதே போல 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான். தொழில் சார்ந்த விஷயங்களில் பிறரோடு கலந்து ஆலோசித்து செய்வது நல்லது. வருமானம் பற்றி எண்ணங்கள் இருக்கும். தாய் வழி உறவுகளிடத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உணவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் மிகுதியாகவே அமையும். விவசாயம் சார்ந்த வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை இருக்கும். மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். எப்பொழுதும் உங்களுடைய தொழிலை பற்றிய சிந்தனையோடு இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்க்கை எதிர்கால நலனுக்காக சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். தம்பதியர்கள் இருவருமே ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டிய நாள். வீடு மனை நிலம் சம்பந்தமான விஷயங்களில் சில முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள், பாக பிரிவினை சார்ந்த விஷயங்களில் நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை
தெற்கு அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாகணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குவதால் சகல கிரக தோஷங்கள் தீரும். நவ கிரகங்களினால் அனுகூலம் உண்டாக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். பேச்சின் சூடுதன்மை இருக்கும். இழுபறியாக இருக்கக்கூடிய வேலைகள் நடக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயாருடைய வழிபாடு நல்லது. ஆதாயம் மேம்படும். நன்மைகள் இருக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். வருமானம் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும். மரியாதை கூடும். மனக்கவலைகள் அகலும் நாள். வெளி வட்டாரங்களில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். நல்ல ஆலோசனைகள் உண்டாக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள் தேய்பிறை சஷ்டி திதி. சூரிய பகவானை வணங்குங்கள். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் நல்லது. ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், வாக்குஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 5ஆம் இடம் பூர்வஸ்தானத்தில் அதிபதியான சுக்கிர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். அதே போல 6ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 9வது வீட்டில் சந்திர பகவான், கேத்து பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள் அமைய போகிறது என்பதை அறியலாம். உணவு சார்ந்த விஷயங்களில் மிக கவனமாக செயல்பட வேண்டிய நாள். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருங்கள். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உடற்பயிற்சி செய்வது, மனம் சார்ந்த பயிற்சி செய்வது, தன்னடக்கம் என்பது தேவை. இறை வழிபாட்டின் மூலம் ஓரளவிற்கு நன்மைகளை பெற முடியும். ஸ்ரீ ராமபிரானை வணங்குங்கள். அவர் சூரிய வம்சம். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சந்திர வம்சம். ஆக ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் வீட்டில் கேட்பது, உச்சரிப்பது மிகவுமே நல்லது. சமூகம் சார்ந்த விஷயங்களில் செல்வாக்கு இருக்கும். வெளியிடங்களில் பேரும் புகழும் ஏற்படும். தனித்திறமையாளர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய விஷயங்களை அதிகப்படுத்திக் கொள்வதில் ஈடுபாடு, ஆர்வம் உண்டு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். தொழில் ரீதியாக வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குங்கள். விற்பனை அதிகப்படுத்துவதில் சில புதிய யோசனைகள் உண்டாக்கும். ஆற்றல் அதிகரிக்கும். வேகம் உண்டாக்கும். தொழிலை பலப்படுத்துவது மற்றும் வருமானத்தை பெருக்குவதில் அதிக ஈடுபாடு உண்டு. எதையும் நேர்த்தியாக செய்வீர்கள். வேலையாட்களுடைய ஆதரவின் மூலம் மக்கள் வரத்து அதிகரிக்கும். பொருள் விற்பனை அமோகமாகும். விற்கப்படாத பொருட்களை கூட விற்று தீர்ப்பீர்கள். விடுமுறை நாட்கள் எல்லாம் கழிந்து வேலையை தொடங்குவதற்கான திட்டத்தில் இறங்குவீர்கள். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புவதற்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் மன நிறைவும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும், குதூகலமும், கொண்டாட்டமும் அதிகரிக்கும். தாமதங்கள் சில விஷயங்களில் இருக்கும். அரசு சார்ந்த செயல்களில் கவனமாக இருங்கள். அரசு அதிகாரிகளிடத்தில் கவனமாக பேசுவது நல்லது. தேவையற்ற விஷயங்களுக்கு பணம் செலவு செய்ய நேரிடலாம். ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு.
தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று உச்சரியுங்கள். அல்லது ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்று உச்சரிப்பது விசேஷம். பிரச்சனைகள் குறையும். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலும். தலைமை பொறுப்புகளை ஏற்று நடத்துவீர்கள். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லது நடக்கும். செல்வாக்கு மேம்படும். பேச்சுக்களின் முகாந்திரமாக நன்மைகள் இருக்கும். வருமானம் உயரும். எதையும் நிதானித்து செய்து முடிப்பீர்கள். ஆக்கம் வேகம் அதிகமாகவே இருக்கும். ஊக்கம் நிறைந்த நாள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடுக்கு மிக உகந்த நாள். தேய்பிறை சஷ்டி திதி என்பதால் முருகப்பெருமானை வணங்குங்கள். ஆத்ம சந்தோஷம் இருக்கும். மனதில் நிம்மதி பிறக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். நன்மைகள் விளையும் நாள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களின் உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 6ஆம் நாள் தேய்பிறை சஷ்டி திதி. முருகப்பெருமானை வணங்குங்கள். கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. ராசியிலேயே சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான், வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் இருக்கிறார். அதே போல அஷ்டமாதிபதி புதன் பகவான் விரயத்தில் இருக்கிறார். இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும்? கிரக ரீதியாக பார்க்கலாம். பொதுவாக சந்திராஷ்டமம் என்றாலே மனக்கவலைகள், மனச்சோர்வுகள் உண்டாகும். சுறுசுறுப்பற்ற நிலை இருக்கும். எந்த வேலைகளை எப்படி செய்ய முடியும் என்கிற என்ன போக்கு இருந்து கொண்டே இருக்கும். நிதானமாக சிந்தியுங்கள். வேலைகளில் திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும். மன அமைதி வேண்டி வழிபடுவது நல்லது. நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நல்ல சிந்தனைகள் வேண்டும். உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, தியானம், யோகாசன பயிற்சிகள், பிராணாயாமம், மூச்சு பயிற்சி செய்வதால் உங்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் சீராக அமையும். ஆக்சிஜனுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும். சமூகத்தில் பெரிய பெரிய நபர்களோடு தொடர்பில் இருப்பவர்கள், அதிலும் அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் அதிகாரிகளோடு தொடர்பில் இருப்பவர்கள் கவனமாக பேசுதல் வேண்டும். நிர்வாகத்திறன் குறைவாகலாம். மற்றவர்கள் பற்றிய பேச்சுக்களை விட்டுவிடுங்கள். வீண் செலவுகள், விரயங்கள் இருக்கும். குடும்ப நபர்களிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. மனம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வழிபாடு ஒன்றே சிறந்தது. அதிகமாக தண்ணீர் குடிப்பது விசேஷம். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகளை சாப்பிடுவது நல்லது. யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். மன அமைதியோடு இருக்க முயற்சி செய்யுங்கள். யாரிடத்திலும் எதையும் அதிகமாக பேச வேண்டாம். மௌனமாக இருப்பது நல்லது. முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். டாக்குமெண்ட் மற்றும் அக்ரிமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிக உயர்வான பொருட்களை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். உடைமைகள் மீதான கவனம் தேவை. வண்டி வாகன பயணங்களில் பொறுமையாக இருங்கள். சாலை விதிமுறைகளை கடைபிடிப்பது, கையாள்வது நல்லது. அபராதங்களை தவிர்க்க நெறிமுறையோடு இருக்க பழகிக் கொள்ளுங்கள். உடல்நலம், மனநலம் சீராக அமைந்திட தியானமே மிகச் சிறந்த ஒன்று. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களை முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. நிதானமாக இருங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் பொறுமை என்பது வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு
அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகு பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் பொறுமை, நிதானமாக பேசுங்கள். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மௌனமாக இருங்கள், அதுவே சிறப்பு. பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருவே துணை என இருங்கள். பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. பெரியவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. பெரியவர்களிடத்தில் ஆசி பெற்றுக்கொண்டு வேலைகளை கவனியுங்கள். மூத்த அதிகாரிகளிடத்தில் கனிவாக பணிவாக இருக்க வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு அனுபவங்கள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மாய்கிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஞாயிற்றுக்கிழமை தினம் தை மாதத்தின் 6ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசியிலேயே ராகு பகவான் முயற்சி ஸ்தானத்தில், குரு பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 7வது வீடு களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான், சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும்போது இந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு சுகமான நாள். சுமூகமான சூழ்நிலைகள் இருக்கும். வீட்டிலும் சரி, வெளியிடங்களிலும் சரி, மனதில் மகிழ்ச்சி நிறைந்தே இருக்கும். ஆனந்தமாக, உற்சாகமாக வியாபாரத்தை கவனிப்பீர்கள். வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்கும். புதிய வீடு, மனை, நிலம் வாங்கக்கூடிய யோகம், பாக்கியம் உண்டாக்கும். காரணம், 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய்க்குண்டான பாவகத்தில் குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. முயற்சிகள் பெருமளவு எடுப்பீர்கள். சொந்தமாக வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். பண வரவுகள் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சி இருக்கும். வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் மேலோங்கும். புதிய விஷயங்கள் பற்றிய நாட்டங்கள் இருக்கும். சிறு வயது பாலிய சிநேகிதர்களுடைய தொடர்பு உண்டாகும். சுப காரிய விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். நன்மைகள் மிக அதிகம். மனதில் தெளிவுகள் பிறக்கும் நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். உள்ளத்தில் மகிழ்ச்சி உருவாகும். எதை செய்தாலும் மிக சரியாக செய்து கொடுக்கக்கூடிய மீன ராசி என்பவர்களின் ராசிக்கான சுபகிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. எதையும் மிக அழகாக சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். ஒத்துழைப்பு ஏற்படும். நன்மைகள் விளையும். முன்னேற்றத்திற்குண்டான நாளாக அமையும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று வழிபடுங்கள். முயற்சிகள் கைகூடும். நன்மைகள் விளையும் நாள். சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்வது அவசியம். முன்னேற்றங்கள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். சூரிய நாராயணரை வழிபடுங்கள். இவை உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் தெளிவையும் கொடுக்கும். சுப காரிய விசேஷங்களில் மகிழ்ச்சி இருக்கும். பள்ளி படிப்பு நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம்.
12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.